Hi students, welcome to Magic Max Tamil. Exercise 3.1 பார்க்கலாம். First one, fill in the blanks. First subdivision, ratio of 3 rupees to 5 rupees. Okay வா, இப்போ அது 3 rupeesக்கும் 5 rupeesக்கும் ratio கேட்குறாங்க. ரெண்டுமே பாருங்க சேம் rupeesல தான் இருக்கு. ஓகேவா, அதனால என்ன பண்ணலாம், 3:5 அவ்வளோதான். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள், இதுக்கு மேலே சிம்பிள்ஸ்ட்டாக கொண்டு வர முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 3:5. சரி, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் 3 மீட்டர் டு 200 சென்டிமீட்டர். ஓகேவா, நல்லா பாருங்கள், இங்கே யூனிட்டு, இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் மீட்டரை சென்டிமீட்டரை சேஞ்ச் பண்ண ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? 3 மீட்டரா? 3 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 100 மல்டிபிள் பண்ணிக்கணும். 3 × 100 சென்டிமீட்டர் என்ன வரும்? 300 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர்னு தெரியும். இப்போ 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர். அப்போ 3 மீட்டருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 300 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர். இப்போ பார்த்துக்குங்க, இப்போ ரெண்டுமே சேம் யூனிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு சைடு சென்டிமீட்டர் தான் இருக்குது, ஒரு சைடு இந்த மீட்டர் நம்ம என்ன பண்ணிட்டு இதான் ஃபார்முலா. 1 மீட்டர் ஈக்குவல் 100 சென்டிமீட்டர்னா 3 மீட்டர்னா அதை என்ன பண்ணோம், 100 மல்டிபிள் பண்ணிட்டா 300 சென்டிமீட்டர் கிடச்சிரும். இப்போ இது இஸ்ட்டு போட்டு ரைட் பண்ணலாமா? என்ன வரும்? 300:200 வரும். ஓகே, இது பெரிய நம்பராக இருக்கா, அது நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 300 / 200 ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். சரியா, இப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுது, இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுது. பேலன்ஸ் என்ன இருக்குது? 3/2 இருக்குது. இது இஸ்ட்டு போட்டு ரைட் பண்ண என்ன வரும்? 3:2. 3:2 தான் ஆன்சர். 3:2. ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஈஸியாக இருந்தது, சேம் யூனிட்டாக இருந்தனால அப்படியே நம்பர் ரைட் பண்ணிட்டோம். இது சின்ன நம்பராக தான் இருக்குது, லோயஸ்ட்டாக பண்ண முடியாது. அடுத்த ஒன்று மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கிறனால என்ன பண்ணிட்டோம், இந்த மீட்டர் சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணணுமா, 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 3 × 100 300. இப்போ 300:200. இது பெரிய நம்பராக இருக்கா, அதனால் என்ன பண்ணிடலாம், நம்ம ஃப்ராக்ஷன் எழுதி 0 கேன்சல் பண்ணிவிட்டு 3/2. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? 3:2 தான் ஆன்சர். இப்போ தேர்டு ஒன், the ratio of 5 kilometer 400 meter to 6 kilometer. என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் to 6 கிலோமீட்டர். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, மீட்டரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை ஃபுல்லாமே எல்லாத்தையுமே நம்ம மீட்டராக சேஞ்ச் பண்ணிடலாம். சரியா, இப்போ 1 கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர்னு தெரியும். அதாவது 1 கிலோகிராம்னா 1000 கிராம்ங்கிற மாதிரி 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். இப்போ ஃபஸ்ட் இந்த 5 கிலோமீட்டர்னு என்ன வரும்? 5 கிலோமீட்டர்னா 5 × 1000 5000 மீட்டர். ஓகேவா, அப்போ நான் 5 கிலோமீட்டர் நம்மளுக்கு 5000 மீட்டர் வந்துருச்சு. இப்போ 6 கிலோமீட்டர் என்ன வரும்? அப்படி 1000ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 × 1000 6000 மீட்டர். இப்போ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 5 கிலோமீட்டருக்கு நம்ம என்ன எழுதலாம்? 5000 மீட்டர். ஆல்ரெடி 400 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் பண்ணிக்கோங்க. 6 கிலோமீட்டருக்கு 6000 மீட்டர். இப்போ இங்கே ரெண்டுமே மீட்டர், ரெண்டுமே ஆட் பண்ணிக்க, ரெண்டையும் ஆட் பண்ணால் 5400 மீட்டர் வரும். 2 இங்கே 6000 மீட்டர். இப்போ ரெண்டுமே சேம் யூனிட்டாக இருக்கா, நம்ம என்ன பண்ணிடலாம், இஸ்ட்டு போட்டு ரைட் பண்ணிடலாம். 5400 = 6000. இது பெரிய நம்பராக இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள்ஸ் ஃப்ராக்ஷனாக கொண்டு வரணும். ஸோ 5400 / 6000. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இது 2 கேன்சல் ஆயிரும், இது 2 கேன்சல் ஆயிரும். 6 டேபிளில் வருமானு பாருங்கள். இது எத்தனை டைம் வரும்னா 10 6 are 60, 9 6 are 54. நம்மளுக்கு என்ன வருது ஆன்சர்? 9/10 வருது. இப்போ இஸ்டில் ரைட் பண்ண என்ன வரும்? 9:10. இதுதான் ஆன்சர். ஸோ
ஸோ 9:10. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருந்தா இல்லாட்டி நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டரை கொடுத்துட்டாங்க, இந்த கிலோமீட்டரை மீட்டரை மாற்றலாம். சரியா? அப்போனா 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். அப்போ என்னவா மாறிடும்? 5 கிலோமீட்டரை 5000 மீட்டர். 5000 மீட்டரையும் 400 மீட்டர் ஆட் பண்ணால் 5400 மீட்டர். இப்போ 6 கிலோமீட்டர்னா 6000 மீட்டர். ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா 9/10 வரும். இப்போ ரைட் பண்ணுறப்ப இதுக்கு மேலே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேபிள், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ 9:10 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 4th one. ரேஷியோ ஆஃப் 75 பைசே டு 2 ரூபி. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1 ரூபினா 100 பைசே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இங்கே 1 பைசே 1 ரூபியில் இருந்தால் ரெண்டையும் சேம் யூனிட்டில் மாற்றணும். இப்போ என்ன பண்ணியிருக்க, ரூபியை பைசாவாக நம்ம மாற்றிடலாம். 1 ரூபின்னா 100 பைசேன்னா 2 ரூபி என்ன வரும்? 2 × 100 200 பைசே வரும். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே 75 பைசே இருக்குது. 2 ரூபி என்ன வரும்? 200 பைசே. அப்போனா 75 பைசே டு 200 பைசே. இப்போ ரெண்டுமே சேம் யூனிட்டாக வந்துருச்சு. ஸோ இஸ்ட்டு போட்டு ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இஸ்ட்டு என்னவா பண்ணலாம், நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதலாம். 75/200. இது ரெண்டுமே என்ன பண்ணலாம்? 25 டேபிளாக வரும். என்ன பண்ணலாம்? 25 டேபிளாக டிவைட் பண்ணலாமா? 75/200 டிவைட் 25/25. இப்போ பாருங்கள், 125 are 25, 225 are 50, 325 are 75 வரும். அதே மாதிரி 425 are 100, அப்புறம் 825 are 200. இப்போ ஆன்சர் நம்ம என்ன வருது? 3:8. ஓகேவா? இதுக்கு மேலே இதுக்கு சிம்பிளாக பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 3:8. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபில்லப்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் யூனிட்டாக இருந்தால் ஈஸியாக அப்படி இஸ்ட்டு போட்டு ரைட் பண்ணிடுங்க. டிஃப்ரெண்ட் யூனிட்டாக இருந்தால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ரேஷியோ ரைட் பண்ணணும். ஓகே, செகண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். செகண்ட் கொஸ்டின் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு ஒன், த ரேஷியோ ஆஃப் 130 centimeter to 1 meter is 13:10. அது இதுக்கு ரேஷியோ வந்து 13:10 ஆன்சர் வருங்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஒன்று சென்டிமீட்டரில் இருக்குது, ஒன்று மீட்டரில் இருக்குது. இந்த மீட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம்? 1 மீட்டராக 100 சென்டிமீட்டர். அப்போ எங்கன்னா வரும்? 130 சென்டிமீட்டர் இஸ் டு மீட்டர் என்ன 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். 100 நான் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டுமே சேம் யூனிட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம்? 130:100. இது நம்ம ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணோம்னா 130/100 வரும். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 13:10. இப்போ ஆன்சரு 13:10 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. நீங்கள் சேம் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணாமல் ஆன்சர் ரைட் பண்ணிங்கன்னா ஃபால்ஸ். ஓகேவா? அதனால் சேம் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ஆன்சர் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் அ ரேஷியோ cannot be 1. இப்போ நான் ஒன்று ரைட் பண்ணுற பாருங்கள். அதாவது 2 apples is to 1 orange. ஓகேவா? அதாவது ஆப்பிள்ஸ் வந்து 2 இருக்குது, ஆரஞ்சு 1 இருக்குது. சரியா? இது நம்ம 2 குவான்டிட்டிஸ். இது நம்ம எப்படி இஸ்ட்டு போட்டு ரைட் பண்ணுவோம்? 2:1. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஏதோ ஒரு டேர்மில் 1ங்கிறது வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோ எழுதுகிறப்ப 1ங்கிற டேர்ம் வரவே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. 1ங்கிறது கண்டிப்பாக வரும். சரியா? இந்த டேர்ம்லேயும் 1 வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த டேர்ம்லேயும் கூட 1 வரலாம். இந்த ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் அ ரேஷியோ cannot be 1. ஒன்னே ரேஷியோ எழுதுகிறப்ப ஒன்னே வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே பாப்பா, நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு ஒன் ஃபில்லப்ஸும் செகண்ட் ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.